ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ உங்கள் பொங்கலெல்லாம் எப்படிங்க போச்சு? பொங்கலெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை அது லீவ் போட்டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வீட்டில் இருந்து ஜாலியாக நல்லா சாப்பிட்டுட்டு அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்கள், சந்தோஷம், துக்கம், சோகம், அன்பு, காதல், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும், ஓகே, சாட் வித் ரம்யா, நம்ம என்ன பேச போகிறோம் ரம்யா கிட்ட அப்படின்னு. நான் ரொம்ப ஒரு அழகான ஒரு கவிதை படித்தேங்க. காதல் என் கண்ணீரும் வற்றி போச்சு, என் இதயம் செத்து போச்சு அப்படின்னு. ஸோ நம்ம பண்ணுற தப்பு வந்து அடுத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றப்போ அது மேபி அவங்க நமக்கு டைம் கொடுத்துருக்கலாம், அதை மாற்றிக்கிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கலாம். நம்ம தான் அதை மாற்றிக்காமல் அதே மாதிரி விடாப்படியாக இருக்கும். ஸோ காதலுக்காக விட்டு கொடுத்து போகணும் அண்ட் நிறைய கற்றுக்கவும் செய்யணுங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கு? இல்லை ஓகேங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க, நான் வந்து கொஞ்சம் ஈகோவில் தவிக்கிறேன், என்னால் அந்த ஈகோலேருந்து வெளியில் வர முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ இந்த ஈகோனால் உங்கள் காதல் என்னைக்காவது பிரச்சனையில் இருந்திருக்கா? எப்போவுமே இந்த ஈகோ வந்து நாட் ஒன்லி இன் லவ், எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டாமினண்ட்டான ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. வேலையாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், ஏன்னா அக்கா தங்கச்சிங்க, அண்ணன் தம்பிங்க, குடும்பத்தில் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஈகோ, காதல்லையும் ஈகோ. எதுக்குங்க? எதுக்காக நம்ம வந்து இவ்வளோ ஒரு ஈகோவை நமக்குள்ளே சுமந்துட்டுருக்கோம்? லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட். அது எங்கே ஆரம்பிக்குது, எப்போ முடியுதுன்னே சொல்ல முடியாது. ஸோ அதையே அந்த மாதிரி பார்க்குறோம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஈக்குவலாக பார்க்க, சந்தோஷமாக இருக்க பழகணும்னா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கான எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அண்ட் நான் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியை நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதை லாஸ்ட் வீக் என்னால் சொல்ல முடியாமல் போச்சு. ஏன்னா ஒரு டென்னிஸ் பிளேயருக்கு வந்து ஒரு கேர்ள் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அவர் ப்ளே பண்ணுறப்போ க்ரௌட்லேருந்து வில் யூ மேரி மீ அப்படின்னு அந்த டென்னிஸ் பிளேயர் வந்து தன்னோட நெக்ஸ்ட் என்ன விளையாடணும்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டாரு. இதே வந்து ஒரு ஃபீமேல் டென்னிஸ் பிளேயருக்கு நடந்துச்சு. அவங்க என்ன தெரியுமாங்க சொன்னாங்க? ஒரு கை வந்து சொல்லியிருக்காங்க, வில் யூ மேரி மீ அப்படின்னு. ஸோ உடனே அந்த டென்னிஸ் பிளேயர், கேர்ள் டென்னிஸ் பிளேயர் என்ன பண்ணாங்க, ஹவ் மச் மனி டு யூ ஹேவ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அடுத்து வந்து அவங்க விளையாட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ கைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் அப்படியே டக்குன்னு ஒரு செகண்ட் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இமோஷ்னலான ஒரு சந்தோஷம் வருது. அது ஒரு தடவை கல்யாணமா இல்லை எனக்கு தெரியல, பட் ஸ்டில் அது மாதிரி ஒரு சந்தோஷம் வருது. பொண்ணுங்க வந்து லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிறாங்க அண்ட் ஃப்யூச்சர் வந்து நிறைய யோசிக்கிறாங்க அண்ட் ஃப்யூச்சருக்காக அவங்க நிறைய விஷயத்த பிளான் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ என்ன தான் வந்து நம்ம சொன்னாலும் ஓகே லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்வீட் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பிளானிங் இருக்க தாங்க செய்யணும். எல்லாருக்குள்ளேயும் அந்த பிளானிங் இருந்தால் தான் லைஃப் சூப்பராக இருக்கும் அண்ட் எப்போவுமே வந்து ஸ்மூத்தாகவும் போகும். அண்ட் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நமக்குள்ளே நம்ம கற்றுக்க வேண்டி இருக்குங்க. பொறுமை, பேஷன்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பேஷன்ஸ் மட்டும் இல்லைன்னா நம்ம லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லவே நமக்கே தெரியாது. அந்த ஒரு பொறுமை, அந்த ஒரு நிதானம், சந்தோஷம் எப்போவுமே இருக்கணும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் காலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ 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 ஹாய், வெல்கம் டு சாட் வித் ரம்யா. உங்கள் பேருங்க? என்னுடைய பேர் கோபி. கோபி, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருநெல்வேலி. திருநெல்வேலி, சூப்பர். சொல்லுங்க கோபி, எப்படி இருக்கீங்க? உங்கள் பொங்கல் எல்லாம் எப்படி போச்சு? நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பருங்க. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகேங்க. சரி, கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல மேடம். ஓகே. லவ்வா? மேடம் லவ் பண்றீங்களா? இல்ல மேடம். ஓகே. ஃப்ரெண்டு தான். ஆஹா, ஆமா, ஃப்ரெண்டுல இருந்து பிரிஞ்சிட்டோம். ஓ ஓகே ஓகே ஓகே. என்ன ஃப்ரெண்ட்னா கேர்ளா இல்ல பாய்? பையங்க தான். பையங்க தான். ஓகே, ஏன் பிரிஞ்சீங்க? என்னன்னு தெரியல, திடீர்னு நல்லாதான் பேசிட்டு இருந்தோம், க்ளோஸாவே இருந்தோம். ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணும்போது அவன் அட்டன் பண்ணவே இல்லை. அதுல இருந்து அவன் நான் எப்போ கால் பண்ணாலும் அட்டன் பண்றதே இல்லை. ரீசன் என்னன்னே தெரியாம அப்படியே போயிடுச்சு. ஓகே ஓகே. ரீசன் தெரியாம ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படியே கட் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க? நாங்க ஃப்ரெண்ட்ஸ் 14 வருஷம். 14 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படிங்க டக்குன்னு அப்படியே கட் ஆயிடும்? ஏன்னா ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணு வாழ்க்கையில வந்துட்டா. ஓகே ஓகே. கிராஸ் பண்ணிட்டா. ஓகே ஓகே. அவனுக்கு லவர் இருக்கு.
அதனால அப்படியே ஒன் சைடா சாஞ்சி ஓகே போயிட்டான். ஓகே 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 ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது இல்லைங்க. ஏன்னா வந்து தனக்கு லைஃப் பார்ட்னர் இல்லைன்னா லவ்னு வந்துருச்சுன்னா சில டைம் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸை மறந்துடுறாங்க. ஓகே ஸோ அதுக்காக நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? ஆமா. ஓகே சரி ஓகேங்க. ஓகே என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் இப்போ கம்பெனில செல்போன் ஸ்பேர் பார்ட்ஸ் ஓகே ஓகே இது பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட் கிடைப்பாங்க. மேபி அவர் வந்து ரியலைஸ் பண்ணலாம் அவர் பண்ணது தப்புன்னு. ஸோ கண்டிப்பா வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாரு. அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் காலிங். ஓகே. தேங்க்யூ. ஓகே ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. பொதுவாக அவங்களால ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும். அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, அண்ட் ஒர்க் பிளேஸில். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் இல்லை அதுக்கு மேலேயும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. ஸோ அது சம்டைம்ஸ் எனக்கே ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஏன்னா பொண்ணுங்க அது ரொம்ப கஷ்டங்க. ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ 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 ஹாய் வாட்ஸ் யுவர் நேம்? என் பேர் நசீரா பானு. நசீரா ஹாய். ஆனா எனக்கு வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்றீங்களா? சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? எங்க இருந்து கால் பண்றீங்க நசீரா? நான் இங்க விழுப்புரத்துல இருந்து பேசுறேங்க. விழுப்புரத்துல இருந்து பேசுறீங்க. ஓகே சார் சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. சரி நீங்க வந்து அப்போ வந்து இதுல போன்ல விட்டுட்டு அப்ப டிவில பேசுறீங்களா? எனக்கு இன்னும் பெட்டரா கேட்கும். எனக்கு கேட்கவே மாட்டேங்குது நீங்க பேசுறது. டிவி வால்யூம் கம்மி பண்ணாதான் பேச முடியும். சொல்லுங்க மேடம். சரி சொல்லுங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? என்ன மேடம்? எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் ஆகுது. ஓகே சோ என்ன ஹவுஸ் ஒய்ஃப் தான் நீங்க? எத்தனை பசங்க? எனக்கு ஒரு பொண்ணு தான். பேர் ஷபானா. ஷபானா வெரி ஸ்வீட். ஓகே சோ லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே சோ நீங்க வந்து என்ன பண்றீங்க? உங்களோட ஃப்ரீ டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவீங்க? என்ன மேடம்? இல்ல ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க? வீட்ல குழந்தை பாத்துக்கிட்டு குழந்தைக்கு சும்மா படிப்பு சொல்லி கொடுத்துட்டு. இப்ப வந்து நீங்க என் கூட என்ன விஷயம் ஷேர் பண்றதுக்காக ஃபோன் பண்ணிருக்கீங்க? என்ன விஷயம்னா எங்க வீட்டுக்காரரை பத்தி சொல்லணும். சொல்லுங்க. நல்ல ஹஸ்பண்ட். ஓகே ரொம்ப சந்தோஷம். நாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஓகே. ரெண்டு வீட்லயும் சம்மதம் வாங்கி நல்ல கிராண்டா பண்ணாங்க. ரைட் மேரேஜ் எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி பண்ணாங்க. சூப்பர் 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 வெரி நைஸ். ஓகே ரொம்ப மாதிரி எங்க மாமியார் வீட்லயும் நல்ல சப்போர்ட். எல்லாரும் நல்லா என்ன புரிஞ்சுக்கிற டைப். நல்லா பாத்துக்குவாங்க. ஓகே ஓகே. என் பொண்ணும் அந்த மாதிரி எங்க மாமியார் வீட்ல என்ன படிக்கறாங்க உங்க பொண்ணு? எப்படி சொல்றது ஒரு நல்ல ஹஸ்பண்ட் நல்ல குழந்தை. சரிங்க ரொம்ப சந்தோஷம். என்ன படிக்கறாங்க உங்க பொண்ணு? பாப்பா எல்கேஜி படிக்கிறாங்க. நல்ல அவங்களும் ஒரு விஷயம்னா டக்குன்னு புரிஞ்சுக்கிற டைப். அவங்க அப்பா மாதிரி. ஓகே ஓகே வெரி நைஸ். ரொம்ப நீங்க இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்த்துக்கள். அண்ட் கால் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. டேக் கேர். குட் நைட். ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த மாதிரி லவ் பண்ணது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுவும் வீட்ல பெர்மிஷன் வாங்கி கல்யாணம் பண்றதுங்கிறது நிறைய பேருக்கு அந்த ஒரு குடுப்பினை வந்து கிடைக்கிறது இல்ல. நிறைய பேர் வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா வந்து வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பண்றாங்கன்னு அது கரெக்டா நமக்கு சொல்ல தெரியல. பட் ஸ்டில் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அதுல சந்தோஷமே தானீங்க. நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ 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 ஹாய். உங்க பேர் என்னங்க? சாரு மேம். சாரு from மதுரை. சாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளவு பொறுமையா பேசுறீங்க. ஓகே கொஞ்சம் உங்களோட வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பேச முடியுமா? எனக்கு சரியா கேட்கலமா. ஓகே மேம். நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன் மேம். அனௌன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஒரு 6 monthsக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ் வந்தது. அது வந்து எங்களுக்கு எங்க 2 பேருக்கும் பிடிச்சிருந்தது. அவங்க தெரியாதவங்க தான். மேட்ரிமோனில இருந்து வந்தது. சரிம்மா. 2 பேருக்கும் பிடிச்சிருந்தது. ஆனா பேரண்ட்ஸ்க்கு வந்து பிடிக்கல. 2 பேரண்ட்ஸுமே. அவங்களாலையும் கன்வின்ஸ் ஆக முடியல. என்னால கன்வின்ஸ் ஆக முடியல. பிரேக் ஆயிடுச்சு. கேன்சல் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்னோட ஏஜ் 26. அவங்களோட ஏஜ் 27. என்னால வேற ஒரு அலவன்ஸை என்னால ஏற்றுக்கவும் முடியல. அவங்க இது எப்படி பண்றதுன்னே தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அவங்களும் நான் வேற ஒரு பொண்ணை காமிச்சா நான் மனசை மாத்திக்க மாட்டேன்.
அப்படின்ற மாதிரிதான் அவங்க ப்ராஜெக்ட பேசியிருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால மாத்திக்கவே முடியல. எனக்கு 6 monthsக்கு முன்னாடியே அந்த போட்டோ பார்த்துருக்கேன். அவங்க போட்டோ நான் அவங்க நல்ல கேரக்டரா தெரியுறாங்கதான், பார்க்கவே நல்ல ஒப்பீனியன் வருது. ஆனா நம்ம அவங்க மதர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டேட்டஸ் அதிகமா வேணும். சோ இப்போ என்ன ப்ராப்ளம்னால பிரேக் ஆச்சுங்க? ஸ்டேட்டஸ்னாலயா? என்னங்க இல்ல எதனால வேணாம்னு சொன்னாங்க ரெண்டு வீட்லயும்? அவங்க ரொம்ப ரிச்சான ஃபேமிலி, அந்த ஒரு ரீசன் தான். அதிகமான கௌரி வாங்கணும் அப்படின்ற எண்ணம், அதனால பிரேக் ஆயிடுச்சு. இதெல்லாம் எனக்கு முன்னாடி நடக்கும்னு தெரியும். நான் அப்பாட்ட வேண்டாம்னு சொன்னேன். அவங்க அப்பாவுக்கும் என்ன பிடிச்சிருந்தது, அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது. மதருக்கு மட்டும் பிடிக்கல. எனக்கு நான் முன்னாடியே சொன்னேன் அப்பாட்ட, அப்பா என்னால மனசை மாத்திக்க முடியாது, அவங்க நல்ல ஒப்பீனியன் தெரியுது எனக்கு, அவங்கள பார்த்தாலே விசாரிச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு. அவங்களும் நானும் பேசினேன், அதாவது போன்ல எல்லாமே கேட்டாச்சு. அவங்களுக்கும் எனக்கு பிடிச்சிருந்தது. கால் பண்ணிட்டே இருந்தாங்க என்ன பார்க்க வர்றப்போ. அப்பா ஓகேவா அது கால் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா எனக்கு நான் மறந்துருந்திருப்பேன். ஓகே, சோ இப்போ என்ன அவர் பேசுறாரா? நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறீங்களா? என்ன சொன்னேன்? இல்ல நாங்க அவங்க நேர்லயே பேசிக்கவே இல்லை, எங்க ரிலேட்டிவ் கூட கிடையாது, யாரோ ஒருத்தவங்க. இல்ல நான் அது கேட்கல. இப்போ நீங்க அலைன்ஸ் பார்த்து கேன்சல் ஆச்சு சொல்றீங்க, இப்போ நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்களா? இன்னும் டச்ல தான் இருக்கீங்களா? நோ மேம், அவங்க ஃபோன் நம்பர் எதுவுமே எனக்கு தெரியாது. சரி, அப்புறம் எப்படி நீங்க சொல்றீங்க லைக் அவர் வர அலைன்ஸ் கூட ரிஜெக்ட்? அவங்க ஃபாதர் மதரே சொல்றாங்க, அவங்க பேரண்ட்ஸே சொல்றாங்க என் பையனை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம், என் போட்டோ மட்டும் தான் பாத்துக்காங்கன்னு சொல்லியிருக்கான். யாரையுமே பிடிக்கல, ஏற்கனவே என்ன பாத்துருக்காங்க, அவங்க பையனுக்கு பிடிக்கல, கேன்சல் பண்ணிருக்காங்க. அவங்களையும் நீங்க என்னை கேட்காம நீங்க டிசைட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா மேல கோவப்பட்டு இருக்காங்க. நீங்க என்ன டிசைட் பண்றதா இருக்கீங்க இதுல? அவங்களுக்கும் எனக்கும் ரொம்ப சீரியஸ் வித்தியாசம். அது எல்லாம் எதுவுமே வேண்டாம், நீங்க நகை போடுங்கன்னு சொல்லி வந்தாரு. அதுதான் என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதே ஸ்டேட்டஸ்ல நிறைய பேர் வந்தாங்க, ஆனா என்னால எதுவுமே அக்செப்ட் பண்ண முடியல. இப்ப அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்களா இல்ல வேற யாராவது கல்யாணம் பண்ணிருப்பாங்களா, குழப்பமா இருக்கு. நான் எனக்கு 26 பார்த்துட்டே இருக்காங்க, என்னால இன்னும் எந்த ஜாதகத்தை நான் தொடவே இல்லை. எனக்கு அதான் என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இதுக்கப்புறம் வரம்பு யாரையுமே முகத்தை கூட பார்க்கல. அவங்களுக்கே தெரிஞ்சு ஏன் அந்த பொண்ணு கண்ணு அப்படி இருக்குன்னு கேட்கறாங்க. என்னால மாத்தவே முடியல. இப்போ என்னன்னா லைக் ஓகே, எனக்கு நீங்க சொல்றது எனக்கு கிளீனா புரியுது, என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பட் உங்களுக்கு நீங்க பேசுறீங்களா? நான் கட் பண்ணிடுறேன், நீங்க பேசுறீங்களா டிவில? ஓகே ஃபைன். தேங்க்யூ மேம். ஓகே, எனக்கு சடனா அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. ஓகே, பட் எனிவே மேபி அவங்களுக்கு ஏதாவது சடனா கால் வச்சுட்டு போகணும் போல இருக்கு. ஓகே, ஸோ என்ன இந்த மாதிரி காலர்ஸ்க்கு என்னங்க சொல்றது? நம்ம எதுனாலும் லைஃப் நம்ம தான் டிசைட் பண்ணணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் காலர் இந்த மாதிரி சொன்னாங்க, என்னால் மறக்க முடியல, அண்ட் அலைன்ஸ் பார்த்தாங்க ஸ்டேட்டஸ்னால செட் ஆகல, எனக்கு அவர் கல்யாணம் பண்ணிட்டு போவாரா இல்லையா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, என்னால் வேற ஒரு பையனை ஓகே பண்ண முடியல அப்படின்னா சொல்றாங்க. ஆக்சுவலாக என்னங்க, இதுவே நமக்கு ஒரு லைக் கிளியரே இல்லாத ஸ்டேட் இல்லை. அண்ட் இந்த மாதிரி நம்ம அலைன்ஸ் பார்க்க போறப்போ அடுத்தவங்க எஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போகணுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ வணக்கம், உங்க பேரு? வசந்தி மேடம். வசந்தி, எங்கன்னு கால் பண்றீங்க? ஒரே புன்னகையோட இருக்கீங்க, ஜாலியா. லைன் கிடைச்சிட்டு. ஓகே, சொல்லுங்க வசந்தி, எங்கன்னு கால் பண்றீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? பொங்கல் எல்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சு. போன வாரம் நான் உங்க கூட பேசினேனே. சரி, ஓகே, சொல்லுங்க. இல்ல ஞாபகம் இருக்கும், என்னன்னா கொஞ்சம் நிறைய வேலை அப்படி இப்படிங்கிறதுனால கொஞ்சம் மறக்க வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க, எதை பத்தி பேசணும்னு சொன்னா ஞாபகம் வந்துரும். போன வாரம் நீங்க சூதாடியது எங்க வீட்டுக்காரரை பத்தி பேசினேமே. என்னம்மா? எங்க வீட்டுக்காரர் எப்பவுமே சூதாட்டத்துக்கிட்டே இருக்காருன்னு. ஆமா 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 ஆமா, எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே, சொன்னேனே, நீங்க கூட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்க, சொன்னா மாறும், உடனே ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேனே. இல்ல மேடம், என்னமோ தெரியல, உங்க கூட பேசினதே எப்படியோ கொஞ்சம் மாறிட்டாரு. சூப்பருங்க, ஏதோ மேஜிக் நடந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலே காலம் இல்ல, இப்ப கொஞ்சம் நாங்க
இந்த பொங்கல் புது வருஷத்துல கொஞ்சம் நல்லா எல்லா மக்களுக்குமே நல்லா ஆண்டா இருக்கட்டும். கண்டிப்பாங்க. அதுதான் நானும் எப்பவுமே வேண்டிக்கிற ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே ஓரளவுக்கு நம்ம வந்து எல்லாம் துக்கம் சுகம் ரெண்டுமே சேர்ந்துதான் வரும். பட் சந்தோஷம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருந்தா பொதுவா அமைதியா இருப்போம் இல்லையா? அமைதியா ஆமா. அதனால போன வாரம் உங்களுக்கு போன் பண்ணா என்னன்னா இந்த வாரம் உங்களுக்கு எப்படியா லைனை பிடிச்சிருந்துட்டு. ஓகே. எனக்கு வந்து என்னன்னா பேர் விட எனக்கு நீங்க பேசினது எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல இதுதான் நம்ம பேசணும் அப்படின்னு உங்க ஞாபகம் எனக்கு வந்துருச்சு. கண்டிப்பா நீங்க பிடிச்சுக்கிறீங்க. ஆமா. சோ ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா நீங்க ஏன்னா நான் அன்னைக்கு கூட சொன்னேன் உங்க பொண்ணு படிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? சோ அவங்க படிப்புனால நீங்க வந்து சண்டை போடாதீங்க அவங்க முன்னாடி எல்லாம் சொன்னேன். கரெக்டா? கரெக்டா வேணும். சொன்னது கரெக்டா அப்படியே நான் ஃபாலோ பண்ணேன். குட். ரொம்ப சந்தோஷம் எனக்கு நீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்றது வசந்தி. உங்க கூட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்மா. அண்ட் நீங்க வந்து இன்னும் சந்தோஷமா இருக்கணும். அண்ட் அவர்கிட்ட இன்னும் வந்து பொறுமையா இருந்து இன்னும் நல்லா மாத்த பாருங்க. அண்ட் லைஃப்ல நீங்க சந்தோஷமா இருங்க. சரி மேடம். ஓகே. குட் நைட். மேடம் நீங்க கல்யாணம் ஆயிட்டா? ஏங்க இந்த கேள்வி கேக்குறீங்க? இந்த பிரச்சனையெல்லாம் நீங்க தீர்த்து வைக்கீங்களா? நான் அதான் உங்ககிட்ட கேட்கணும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்க? இல்ல இனிமேதான். ஓகே. சோ அதனால இது வந்து என்னன்னா இது நம்ம தீர்த்து வைக்கிறவங்கள இதுக்கு பத்தி நான் படிச்சிருக்கேன். அதனாலதான். அதான்மா. ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. தேங்க்யூ. குட் நைட். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து மறுபடியும் நமக்கு கால் பண்ணி ஓகே எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க சொல்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் நமக்கு சந்தோஷமா இருக்குங்க. அண்ட் எப்பவுமே நான் வந்து மேபி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேரு நான் வந்து கொஞ்சம் அங்கங்க மறக்கலாம். சாரி ஃபார் தட். பட் அவங்க என்ன விஷயத்தை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறது எனக்கு நிஜமா மைண்ட்ல அப்படியே ஸ்டோர் ஆயிடுதுங்க. ஏன்னா நான் பேசுற ஒரு ஃப்ரெண்ட் கிட்டையும் அவங்களோட நேமை விட அவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது. ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு வசந்திக்காக. அண்ட் ஸோ இதே மாதிரி தாங்க நான் சொன்ன மாதிரி மறக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட மறந்து அடுத்து நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சில விஷயங்களை வந்து நம்ம மறந்து வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சிரும். பட் எப்பவுமே வந்து நான் சோகமாவே இருக்கேன், நான் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோட இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறவங்க அப்படியே தான் போரிங்கா அப்படியே போயிட்டு இருக்கோம். ஸோ எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜியோட இருங்க. ரைட். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ. வணக்கம். உங்க பேரு? குட் ஈவினிங் மேம். அரவிந்த் மேம். மதுரையில இருந்து பேசுறேன். ஓகே. சொல்லுங்க அரவிந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே அரவிந்த். ஐ அம் ஃபைன் அரவிந்த். சோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அரவிந்த்? நான் டொயோட்டா ஆனமலைஸ்ல சர்வீஸ் அட்வைசர் பிஎன்பில இருக்கேன் மேம். ஓ சூப்பர். ஓகே. சோ உங்க பொங்கல் எப்படி ஹாலிடேவா இன்னைக்கு இல்லையா? இல்ல மேம் இன்னைக்கு ஆபீஸ் தான். ஓகே ஓகே. ஃபைன் ஃபைன் ஃபைன். சூப்பர். சொல்லுங்க எப்படி போயிட்டு இருக்கு உங்க லைஃப்? கொஞ்சம் சேடா போயிட்டு இருக்கு. ஆபீஸ் வைஸ் கொஞ்சம் குட். சூப்பர். குட்டா இருக்கு. ப்ரொபஷனல் வைஸ் ஒரு டிக். என்ன மேம்? ப்ரொபஷனல்ல டிக் போட்டீங்க ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சோ என்னங்க ப்ராப்ளம் உங்களுக்கு? இல்ல மேம் நான் ஒருத்தவங்கள லவ் பண்ணேன். சரி. அவங்க வந்து என்ன தெரியல நல்லா பார்த்தாங்க பேசினாங்க. அவங்களும் லவ் ஃபீலிங்ல தான் இருந்தாங்க. ஆனா என்ன ஆச்சு தெரியல திடீர்னு மாமாக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. அப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அவங்களோட மாமாக்கு பண்ற மாதிரி பண்ணாங்க. ஓகே. அண்ணா அண்ணா அண்ணான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இது நல்லா இருக்கே. ஓகே ஓகே ரைட். அதெல்லாம் கொஞ்சம் வெக்ஸா இருக்கு. இப்ப நான் திருப்பி எப்படி அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணி பேசுறது என்னன்னு புரியல. அண்ணான்னு சொல்லிட்டாங்களேங்க உங்களை பார்த்து. ஓகே. சோ என்ன அவங்க வந்து எங்கேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களா அவங்க மாமா கூட? ஆமா என்கேஜ் ஆயிடுச்சு. பின்னாடி வராதீங்க. சரி இது எப்ப நடந்துச்சா? நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறப்ப நடந்துச்சா இல்ல லவ்க்கு முன்னாடி நடந்துச்சா? லவ் பண்ணிட்டு இருக்கப்ப முன்னாடி நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் அவாய்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே. என்ன ரீசனா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன ரீசன் எப்படி எனக்கு ஒன்னும் புரியல. என்னன்னா அரவிந்த் நீங்க ஃபர்ஸ்ட் கிளியரா பேசுங்க அவங்க கிட்ட. என்ன ரீசன், என்னத்துக்காக வந்து அவங்க அவாய்ட் பண்றாங்க, இல்ல அவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு ஃபர்ஸ்ட் அந்த கிளியர் ஆயிடுங்க. இல்ல இதுக்கு மேல வந்து அப்படியே சேஞ்ச் பண்ண முடியலன்னா அப்புறம் நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்துல ஓகே ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப நாள் வந்து அதை நமக்குள்ள எடுத்துட்டு போக முடியாது இல்லைங்களா? கண்டிப்பா. ஆமா. ஏன்னா அண்ணான்னு வேற சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டீங்க. கரெக்டுங்க. சில பேர் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பயங்கரமா யூஸ் பண்றாங்க அந்த வேர்டை.
ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ். ஓகே, நான் ட்ரை பண்ணா உங்களுக்கு திருப்பி நான் கண்டிப்பா கால் பண்ணுவேன். ஓகே அரவிந்த், ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசினது. ஹேவ் அ நைஸ் இயர். ஓகே, டேக் கேர். ஆல்ரைட். ஸோ அரவிந்த் வாஸ் வெரி நைஸ் காலர். அவர் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலா ரொம்ப ஜாலியா இருக்காரு. அண்ட் சொல்றாரு, பாருங்க மேம் இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாரு. ரொம்ப உண்மையான விஷயங்க. அதாவது அவாய்ட் பண்றப்போ வந்து என்ன விஷயத்துல அவங்க வந்து கமிட் ஆகுறாங்க, சரி லவ் அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து ஜென்ரலா அப்படியே போற போக்குல அப்படியே சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயம் வந்து சீரியஸா எடுத்துக்கிறாங்க, இல்ல வந்து ஏதாவது ரீசன் இருக்கணும். ரீசன் இல்லாம எப்படிங்க அவாய்ட் பண்ண முடியும்? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ. ஹலோ, ஹாய், உங்க பேருங்க? சுந்தருங்க, நாகர்கோவில்ல இருந்து. சுந்தர், சொல்லுங்க சுந்தர், எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம், ஒரு கம்பெனில டிரைவராட்டு. ஓகேங்க, ஓகேங்க, சூப்பர். இப்போ ஒரு 3 இயர்ஸா ஒரு பொண்ணு பின்னாடியே போயிட்டே இருந்தேன். சரி. லாங்ல இருந்தே பார்த்துட்டு கிட்ட போய் சொல்றதுக்கு பயந்து வந்துட்டேன், டிஸ்டன்ஸ்ல வந்துட்டேன். ரீசெண்டா கொஞ்ச நாளா ஊர்ல இல்ல அந்த பொண்ணு, படிப்பு முடிச்சுட்டு வெளியூர்ல டீச்சரா ஒர்க் பண்ண போயிடுச்சு. ஓகே. அப்போ கொஞ்ச நாளா தேடி பார்த்தேன், காணோம். அப்புறம் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அவங்களோட நம்பர் கிடைச்சிது. அப்ப SMS மூலமா பேசின அவங்க வந்து சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல. சரி, ஒரு நாள் இப்படி நான் அவங்க பின்னாடி கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் அவங்கள்ட்ட நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லி கேட்டேன். அவங்க இனிமேல எனக்கு காலே பண்ணாத அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ணல. சரி. வீட்டுல வேற அலைன்ஸ் பாத்துருக்கேன், சீக்கிரமா இது பண்ணுங்கிறாங்க. உங்க வீட்டுல அந்த பொண்ணோட பதிலும் இது வரைக்கும் வரல. ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப வீட்டுல பாக்குறது பண்ணணுமா இல்ல அந்த பொண்ணோட வந்து ரிப்ளை வருமா, எதுவுமே எனக்கு பண்ணைக்கு கன்ஃபியூஸாவே இருந்துட்டு இருக்கேன். சரி, நீங்க அவ்வளவு கன்ஃபியூஸா இருக்கிறப்போ நீங்க சுந்தர் என்ன பண்ணுங்க, ஒரு வாட்டி அவங்க கிட்ட வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி பேசுங்க. இன்கேஸ் அவங்க ஆன்சர் பண்ணல, இல்ல வந்து மேபி இன்னொரு 2 வாட்டி 3 வாட்டி ஒரு முயற்சி பண்ணி பாருங்க. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா வந்து உங்க வீட்டுல உங்களுக்கு என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களோட லைஃப் வந்து அடுத்து நீங்க பார்த்துட்டு போறது தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுல சொன்னேன் எனக்கு இந்த பொண்ணு வேணும்னு. அப்பா வீட்டுல இருந்து அப்பா சித்தப்பா வந்து போய் கேட்டாங்க. கேட்ட உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, இப்போதைக்கு எங்களுக்கு வசதி இல்ல, 1 இயர் கழிச்சு தான் மேரேஜ் பண்ணுவோம் அப்படின்னு. நான் அப்பாட்ட சொல்ல 1 இயர் கழிச்சு நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இல்ல எனக்கு வீசா வேற வந்துருச்சு, நீ போய் தான் ஆகணும், மேரேஜ் பண்ணிட்டு போனா 3 வருஷம் வர முடியாது, வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஊருக்குங்க? கனடாங்க. கனடா, ஓகே. ஸோ பட் நீங்க ஒர்க் முடிச்சுட்டு கூட வந்து ஐ மீன் 1 இயர்க்கு வேலை பார்த்துட்டு வந்தா கூட கல்யாணம் பண்ணிக்கலாம்ல இன்கேஸ். நான் வீட்டுல அதான் சொல்றேன். ஆனா வீட்டுல அவங்க என்ன வீட்டுல எல்லாம் சொன்னாங்க, நீ மேரேஜ் முடிச்சுட்டு போ, மேரேஜ் முடிச்சுட்டு போறனே அதிலே இருக்கிறாங்க. ஆக்சுவலா எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க. எல்லாமே அப்பாவுக்கு தம்பிங்க தான், சித்தப்பா மாருங்க தான் பாக்கணும். சுந்தர், இப்போ நான் வந்து இப்போ கரெக்டா அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் நான் வந்து ஒரு கெஸ் பண்ணதுல உங்களுக்கு எது கரெக்டா படுதுன்னு தோணுதோ நீங்க அது பண்ணுங்க சுந்தர். ஏன்னா வெயிட் பண்ணி பாக்குற எனக்கு என்ன 3 வருஷம் நீங்க வெயிட் பண்ணிட்டீங்கல்ல. ஓகே, வெயிட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸோ ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் போய், ஏன்னா வெளிநாட்டுக்கு போறீங்க அண்ட் வாழ்க்கையில வந்து எதுல எங்க வந்து புது புது விஷயங்களை பார்ப்பீங்கன்னு நமக்கே தெரியாது. ஸோ இந்த 1 வருஷம் வந்து நீங்க இவங்களை நினைச்சிட்டு போய் கல்யாணம் பண்றதை விட வெளிநாட்டுக்கு போங்க, அந்த லைஃப் ஸ்டைல பாருங்க, அங்க இருக்கிற மக்களை பாருங்க, வேற ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணிட்டா நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க. ஏன்னா இப்போ அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சு இப்படிதான் நீங்க விட்டுட்டு போவீங்களா இல்ல கூட்டிட்டு போற மாதிரி இருக்குமா உங்க வைஃப்? எனக்கு மட்டும் தான் பிஆர் கிடைச்சிருக்கு. ஓகே. சோ அப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அங்க போய் செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறமா வந்து அதாவது நாகர்கோயில்ல இருந்து நீங்க எந்தெந்த ஊர் பாத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் வெளி உலகத்துக்கு போய் நம்ம பாக்குறப்போ நிறைய புது விஷயங்கள் நம்ம பார்ப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க லைஃப், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து அவசரப்பட்டு வந்து வீட்டுல சொல்றாங்க, இல்ல நமக்கே சில விஷயங்கள் வந்து பார்த்த உடனே காதல் அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஐயோ நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணலையேன்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிருக்கு, கனடா அப்படின்னு ஒரு ஊருக்கு போறீங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நீங்க போய் அங்க வந்து நல்லா பார்த்துட்டு லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 1 இயர் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க. மேபி இல்ல அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா கூட வெயிட் பண்ண சொல்லுங்க ஒரு 1 இயர் அந்த கேர்ள். ஓகே சுந்தர், அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் கனடா போய் ரொம்ப நீங்க வந்து ஃப்ளரிஷிங்கா நல்ல பெருசா வரணும் வாழ்க்கையில. ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூமா, தேங்க்யூ, குட் நைட். ஓகே சுந்தர், நீங்க வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பர்சனா இருக்கீங்க அண்ட் கரெக்டா
நான் கன்ஃபியூஸ்டா இருக்கேன் அப்படிங்கிறீங்க. பட் எப்பவுமே வந்து தெளிவான ஒரு டிசிஷன் நம்ம லைஃப்ல எடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம எவ்வளவுதான் நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் நம்மளோட டிசிஷன் என்ன வாழ்க்கையில, ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம சந்தோஷமா இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் அது நம்மளோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் இருக்கும். அண்ட் யாருமே வந்து அதுல பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ எப்பவுமே கேட்டுக்குங்க. அட்வைஸ் எனக்குமே கேட்கறது வந்து தப்பு கிடையாது. பட் டிசைட் பண்றது நம்மளா மட்டும்தான் இருக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாட் வித் ரம்யா. ஓகே, எத்தனை பேர் வந்து இதை நம்புறீங்க? கண்ணுல இருந்து தான் நமக்கு வந்து காதல் ஏற்படணும். நம்ம வந்து எதிர்ச்சியா நடந்து போறப்போ நமக்கு எதிரில் இருக்கிறவங்கள பார்த்தா நமக்கு காதல் வந்துருமாங்க? ஓகே, இதை பத்தி நம்ம பேசலாம். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங், வணக்கம். உங்க பேருங்க? மனோஜ் மேடம். மனோஜ், எங்க கால் பண்றீங்க? பாம்பேல இருந்து மேடம். பாம்பேல இருந்து? ஓ வாவ், சூப்பர். சொல்லுங்க மனோஜ், எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க? ஃபைன் மேடம். அப்ப நான் மெரைன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜாப்ல இப்ப லீவ்ல இருக்கேன் மேடம். சூப்பர். ஓகே, மெரைன்னா லைக் வித்தின் இந்தியா ஆர் அவுட் சைடு இந்தியா? ஏன் மேடம்? அவுட் சைடு இந்தியா மேடம். அவுட் சைடு இந்தியா. ஓகே ஓகே. சோ யுஎஸ் ஆல் ரவுண்டிங் தானே மேடம். ஆமா ஆமா, மெரைன்னாலே வந்து அதுல ஒரு பெரிய பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கும் இல்லைங்க? ஆமா இருக்கு மேடம். ஆமா ஆமாங்க. சோ நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மெரைன்ல. சோ உங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு சொல்லுங்க. ஓ, இப்போ கொஞ்சம் ஓரளவு டஃபா தான் மேடம் போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால. ஓகே ஓகே. அப்பலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால அப்படிதான் மேடம் போயிட்டு இருக்கு. ஓகே, பட் உங்களோட பேஸ் என்னது? சென்னையா இல்ல பாம்பே தானா? இதுல மதுரை மேடம். மதுரை பக்கத்துல தான். மதுரை. ஓகே, சூப்பர். யா யா மேடம். சோ எத்தனை வருஷமா இருக்கீங்க இந்த ஃபீல்ட்ல? இந்த ஃபீல்ட்ல இப்பதான் மேடம், இப்ப ஜஸ்ட் ஒரு 6 months 7 months தான் ஆயிருக்கும். 6 to 7 months. ஓகே. இப்ப ஜஸ்ட் லீவ்ல தான் வந்திருக்கேன். இன்னொரு 1 weekல திரும்ப கிளம்பிடுவேன். ஓ ஓகே ஓகே. இப்போ எந்த ஊருக்கு போறீங்க? இப்ப நெக்ஸ்ட் வந்து யூரோப் போறேன். யூரோப். சூப்பர். ஓகே. ஆல்ரைட். ஓகே. சோ சொல்லுங்க, எதை பத்தி நீங்க பேசணும்னு கால்? இப்ப ஆக்சுவலி வந்து என்னன்னா, நான் ஒரு 1 yearக்கு முன்னாடி மேடம் ஒரு பொண்ணு வந்து எனக்கு ப்ரோபோஸ் பண்ணிருந்தாங்க. அது அவங்க ஒரு தூரத்து சொந்த மாதிரி தான். ஓகே. அவங்க வந்துட்டு என் நம்பர் எங்க இருந்தோ தேடி பிடிச்சு போன் பண்ணாங்க. அதே மாதிரி தான். அப்ப ஜஸ்ட் பேசுறப்ப எனக்கு அவங்களும் அவ்வளோ பழக்கம் எதுவுமே இல்லை. ஓகே. அப்ப அவங்க வந்துட்டு இப்படி அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி ப்ரோபோஸ் பண்ணாங்க. சரிங்க. ஆக்சுவலி எனக்கு ஸ்டார்டிங்ல பாக்குறப்ப அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை அப்போதைக்கு. ஓகே. அப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அப்புறம் பேசுறப்ப அவங்க வந்து எல்லாமே கரெக்ட், எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு. அப்படி எல்லாமே ஓகே தான் இருந்துச்சு. ஸோ அந்த டயத்துல ஓகே நாம அடுத்த ஸ்டெப் லெவல் போகலாம் அப்படின்னு அவங்க ப்ரொபோஸ் பண்ணி 1 மாசம் ஆகும். ஆனா அவங்கள பார்த்தது கிடையாது. அவங்க என்னைய பார்த்துருக்காங்க, பட் நான் அவங்கள பார்த்தது கிடையாது. ஸோ இருந்தாலும் அவங்க கேரக்டர் பிடிச்சு போனதால ஓகே அப்படின்ட்டு சரி அடுத்ததுல போகலாம் அப்படின்னா எங்க இதுல வந்து கேஸ்ட் வந்துட்டு இப்படி இது பார்ப்பாங்க, முறை அதாவது மாமா அப்படி வரணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதுல வந்துட்டு அண்ணன் தம்பி மாதிரி வந்துச்சு. அப்புறம் கடைசியில அது ஓகே ஆயிடுச்சு. அவங்க சொன்னாங்க சரி அண்ணன் தம்பி தான் பரவாயில்ல, நம்ம லவ் பண்றோம்ல அப்புறம் என்ன அப்படின்னா, எனக்கு அப்படிலாம் பிடிக்காது. நம்ம இருந்தாலும் இப்படி முறை வந்து கரெக்டா தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் கடைசியில பாக்குறப்ப கரெக்டான இது எல்லாமே கரெக்டா தான் வந்துச்சு. ஒரே கேரக்டர் தான், எல்லாமே ஒண்ணுதான். அப்புறம் வந்துட்டு ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, அப்புறம் அவங்களதான் கால் பண்ணுவாங்க, அவங்களதான் பேசுவாங்க. ஒரு 3-4 months நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு திடீர்னு அவங்க காலேஜ்ல போன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் பேசாம இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க திடீர்னு என்னை நம்ப பேசாத, ஓ அப்படி இப்போதைக்கு வேணாம் அப்புறம் லவ் பண்ணலாம் அப்படி இப்படி இப்படின்ட்டாங்க. ஸோ திடீர்னு சடனா அவங்க ஸ்டாப் பண்ணுவோம். அதை என்னால அப்படி அவங்களால விட்டு நான் தனியா போக முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் கால் பண்ணி பார்க்கறது அப்படியே கொஞ்சம் தான் இருந்துச்சு. அப்போ வந்துட்டு என் ஃபேமிலியில ப்ராப்ளம் இருக்கு, எங்க அப்பா அப்படி இருக்காரு இப்படி அவங்க ஒரு காரணமா சொல்லிட்டு நான் தட்டி தான் போயிட்டே இருந்தாங்க. ஏதோ ஷார்ப்பா தான் ரீசன் அப்படி சொல்லவே இல்லை. ஸோ எனக்கு வந்து கரெக்டான ரீசன் தெரியும். அதனால ஏன் ஒருவேளை அதுக்கு அவங்களுக்கு எதுவும் பிரச்சனையோ அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி பாக்குறப்ப இப்படி ஒரு பெரிய பிரச்சனையா வச்சிடல. ஆனா அவங்க ஃபைனலா வந்து சொன்னாங்க, இல்ல என்ன வேற ஒரு பையன் லவ் பண்றான், அவன் பண்றப்ப நான் பண்ணல, அவன் வந்து என்ன சீரியஸா பண்றேன், அப்ப நான் வந்து நான் உன்னைய பண்றப்ப அது எனக்கு ஒரு மாதிரி உறுத்துது அப்படின்னாங்க. சோ அப்ப வந்துட்டு நான் நீ பண்ற அவன் உங்களை பண்ற அதுக்கு என்னோட தப்பு எதுவுமே கிடையாது. இல்ல இப்படி வந்து சொல்றப்ப நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், எங்க வீட்டுல வந்து கேளுங்க, நீயும் கேளு அவனும் கேளு, யாருக்கு கொடுக்கறாலும் கட்டிக்கங்க. சோ அப்ப நான் சொன்னேன், அது நான் எதுல இல்ல, அவனும் நானும் ஒரே ஈக்குவல் ஆக முடியாதுல அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க ஆக்சுவலி எல்லாத்தையுமே நல்லாவே கோவப்படுவாங்க. நான் அந்த அளவுக்கு கோவம் எனக்கு அவங்க மேல வந்தது வெளியில வரும், நான் பட் அவங்க மேல வந்து அதுக்கப்புறம் ஒரு ரீசனா சொல்லி கடைசியில வேணாம் வந்துட்டாங்க. நிறைய ரீசன் சொன்னாங்க.
ஆனா எதுவுமே எனக்கு அக்செப்டபிளா தெரியல. ஆமா ஆமா ஓகே. அதனால அவங்களால அவாய்ட் பண்ணவும் முடியல. அவங்க நல்லவங்கள கேட்டாங்க கூட என்னால ரியலைஸ் பண்ண ஓகே. முடியல. பட் நமக்கே தெரியும்ல சில எக்ஸ்கியூஸ் சொல்றப்போ இது ஜென்யூனா இருக்குமா இருக்காதா இது கரெக்டா இல்லையான்னு. அவங்க நார்மலி அத என்ன சொல்றாங்கன்னா அவங்க என்ன டைரக்டா வந்து நான் அவங்கள இப்போ 1.5 year ஆயிருக்கும். நாங்க டைரக்டா பார்த்ததே 10 பேர் தான் நான் பார்த்திருப்பேன். ஓகே. சோ நான் இந்த இதுல இருக்கா நாங்க எங்கேயும் போக முடியாது. ஒன்லி ஃபோன் கான்டாக்ட் பேச நான் பண்ணுவேன். ஓகே ஓகே. சோ அவங்க போன்ல தான் இந்த மாதிரி கோவம் ஏதாச்சும் இதான் தான் சொல்லுவாங்க. சோ எனக்கு இதெல்லாம் ஓகே மாதிரியும் இருக்கும், பட் அதை பண்ணாத மாதிரியும் இருக்கும். ஸோ இது ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுறப்ப எல்லாமே பக்காவா கரெக்டாக தான் பேசுவாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனை திரும்ப ஒன் டைம் மீட் பண்ணியிருந்தோம். ஓகே. அவங்க ஃபேமிலி எங்க ஃபேமிலி ஒன்னா தான் ஒரு டூர் போயிருந்தோம். அப்போ திரும்ப பழையபடிக்கு எல்லாமே பேசினாங்க. எனக்கு இப்படி பிரச்சனை. ஓகே. ஸோ மனோஜ் உங்க கால் ஏதோ கட் ஆயிடுச்சு. பட் நீங்க சொல்றது ஃபீல் பண்றது எனக்கு புரியுது. பட் ஓகே நீங்க வந்து மெரைன்ல இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஓகே. ஸோ ஐ திங்க் நீங்க இதுலேருந்து வெளியே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்நேரத்துக்கு. ஸோ உங்க ஜாப் உங்களுக்கு ரொம்ப அதுவே வந்து ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்கும். ஸோ அதை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. அண்ட் லைஃப் எப்பவுமே வந்து இட்ஸ் அ லாங் ஜேர்னி. அண்ட் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய விஷயத்த வந்து இனிமேல் பார்க்க போகிறீங்க. யூரோப் அது இது நிறைய கண்ட்ரிஸ். ஸோ ஒரு புத்தகத்தை படித்ததை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறது தான். ஸோ ஒரு புக்கு படிக்கிறத விட அதிகமான நாலேஜ் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறப்போ. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் கல்ச்சர், அவங்களோட ஃபுட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு விஷயமும் புதுசாக பார்க்குறப்போ, ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு ரெகுலராக நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பார்த்தோம்னா நமக்கு அதுவே கொஞ்சம் லைட்டாக ஒரு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை வேறு வேறு விஷயங்கள் கற்றுக்கிறப்போ, ஸோ இந்த உலகம் எவ்வளோ பெரிய இடம் அண்ட் அதில் இருக்கிற மக்கள் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க. ஸோ இது எப்போவுமே வந்து நமக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. Hello, hi Ramya. Hi, who is this? Hi, this is Radish and I'm calling from Tirupur district. Jagdish. Radish. Radish. Okay, hi Radish, how are you? பேர் சேஞ்ச் பண்ணி சொல்லலாம் நினைச்சிருக்கேன். No problem. Okay ma'am. Okay, but அதுவும் நான் வந்து சரியா கேட்காம ஜெகதீஷ் சொன்னேன். அப்பவே பேலன்ஸ் பண்ணிருக்கலாம் நீங்க. சரி பரவாயில்ல விடுங்க. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா வந்து நான் வந்து ஒரு கேர்ள் வந்து லவ் பண்ணிருந்தேன். ஸ்கூலிங்ஸ் பண்ணும்போது ஒரு கேர்ள் வந்து லவ் பண்ணிருந்தேன். சரி. அந்த கேர்ளோட நேம் வந்து பாத்தீங்கன்னா வினிஷா. ஷீ இஸ் ஃப்ரம் கேரளா. அண்ட் நான் வந்து ஊட்டில படிக்கும்போது நாங்க வந்து போர்டிங் ஸ்கூல்ல வந்து படிச்சிட்டு இருந்தோம். ஓகே. ஓகேங்களா, லைக் ஹாஸ்டல்ல படிச்சிட்டு இருந்தோம். சரி, ஓகே, ஐ அண்டர்ஸ்டுட். போர்டிங், எஸ். யா, சோ வந்து ஒரு 8 இயர்ஸா வந்து ஒன் சைடுல லவ் பண்ணிருந்தேன். அப்புறமா வந்து அன்பார்ச்சுனேட்டா பேச முடியாது, எனக்கு கான்டாக்ட்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி ஷீ டிடன்ட் ரெஸ்பான்ஸ் ஃபார் மை லவ். எனக்கு வந்து நான் பண்றது அவளுக்கு தெரியும். ஓகே. பட் வந்து எனக்கு வந்து அவ வந்து எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணல, அக்னாலஜ் பண்ணல, கான்டாக்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஷீ மிஸ்ட் அவே ஃப்ரம் மை லைஃப். அப்புறமா வந்து அவ போனதுக்கு அப்புறமா ஆஃப்டர் த 8 years another girl entered my life name called அனிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி லவ் பண்ணிட்டு இருந்தா. 1.5 years நியர்லி லவ் பண்ணிட்டு இருந்தா. ஆஃப்டர் 1.5 years கழிச்சு இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நான் வந்து ஓகே சொல்லி ஒரு 1 year ஆயிடுச்சு மேம். ஓகே ஓகே. அண்ட் இப்போ ரீசெண்டா என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அரௌண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து அந்த வினிஷா வந்து நம்பர் வாங்கி ஷீ இஸ் டெல்லிங் லைக் நீ வந்து 8 years லவ் பண்ண, பட் ஐ எம் லவ்விங் யூ 4 years. ஐ டோன்ட் ஹேவ் யுவர் கான்டாக்ட், அதனால தான் உங்ககிட்ட வந்து லவ் வந்து சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஓகே. என்னால வந்து அவளை வந்து இக்னோர் பண்ணவும் முடியல. பட் ஷீ நோஸ் தட் ஐ எம் லவ்விங் another girlன்னு சொல்லிட்டு தெரியும். பட் என்னால வந்து அவளை வந்து இக்னோர் பண்ண முடியல. அண்ட் எவ்ரிடே ஷீ யூஸ் டு கால் மீ. நான் வந்து பேசுவேன் கூட. அண்ட் இப்படி எல்லாம் இருக்கு, நான் அந்த கேர்ளை வந்து லவ் பண்றேன், யூ டோன்ட் கம் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஓப்பனா பேச முடியல. ஆக்சுவலா வந்து அவளோட சிஸ்டர்னா கொஞ்சம் பயம். ஸோ வந்து இப்போ கால் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கேன், ப்ளீஸ் வாட்ச் த சேனல் பெப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ டைரக்டா அவகிட்ட என்னால சொல்ல முடியாது. ஸோ மேபி ஹோப் அவ பார்த்தான்னா அவங்க சிஸ்டர் மேபி அட்வைஸ் பண்ணலான்ற ஒரு இன்டென்ஷன்ல கால் பண்ணேன். ஓகே. So இப்போ வந்து through me you want to say that please don't interfere. மேபி வந்து ஓரளவுக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், பட் மத்த ஹோப்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு. யா அப்படின்ற மாதிரி. பட் எப்படின்னா வந்து என்னால வந்து என் வாயில சொல்ல முடியல இந்த மாதிரி எனக்கு வேண்டாம், எனக்கு கால் பண்ணாத அப்படின்ற அந்த மாதிரி வந்து எனக்கு மனசுல அப்படி சொல்ல வர மாட்டேங்குது சொல்றதுக்கு. அதுக்கு மனசு வர மாட்டேங்குது சொல்றதுக்கு. பட் அவ வந்து கால் பண்ணாலும் அட்டென்ட் பண்ணாம இருக்கிறதுக்கும் முடிய மாட்டேங்குது.
இந்த இதுல என்ன பண்றதுன்னு தெரியல. I can really understand what you're going through. ஏன்னா வந்து பட் ஆக்சுவலி நீங்க ரொம்ப நல்லவரா இருப்பீங்க போல இருக்கே. அப்படியா? ரொம்ப நல்லவனா இருப்பீங்க போல இருக்கே. அதனாலதான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி போகும்போது அதுதான் நீங்க வேணும் வேணும்னு சொல்றப்போ அதெல்லாம் வேணாம் வேணாம். அதுதானுங்க பல வருஷமா வந்து நம்ம தமிழ் லிரிக்ஸ்லயே பாட்டுல எல்லாம் வந்துட்டே இருக்கு. அதான் பாருங்க. இப்போ வந்து பட் how sincere are you with Anisha? மேம் how sincere are you with Anisha? அனிஷா ரொம்ப சின்சியரா இருக்கேன். அவளுக்காக வந்து லைஃப்ல வந்து நிறைய வந்து பொறுப்பெல்லாம் வந்து இருக்கு. அதெல்லாம் வந்து அம்மா அப்பா சொல்லி கேட்காத விஷயம் கூட அவ சொல்லி கேட்டு அந்த பொறுப்புக்கான அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து 1 2 3 சொல்லி போயிட்டு இருக்கேன். அண்ட் நான் இப்போ வந்து ஐம் டிரைவிங் மை லைஃப் கிரேசி தான். ஐ ஃபினிஷ் மை காலேஜிங் எல்லாம் முடிச்சுட்டு சும்மா ஊர் தான் சுத்திட்டு இருக்கேன் நம்ம தமிழ்ல சொல்லணும்னா. அண்ட் வந்து இப்போ லைஃப்ல என்டர் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஐம் லுக்கிங் ஃபார் ஜாப் இன் பெங்களூர் அப்படின்ற மாதிரி. பையன் நல்லா இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி வீட்டுல எல்லாம் தெரியும். நான் அந்த மாதிரி வந்து இந்த கேர்ள் வந்து 8 years லவ் பண்ணேன் வினிஷா. இவளை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்றது வீட்டுல எல்லாத்துக்கும் தெரியும். சரி. My mom will support my love and நான் எங்க அம்மாட்ட சொல்லி கூட சொல்ல சொன்னேன். but she is scared to tell to that girl like இந்த மாதிரி. Okay, I hope Vinisha's sister watches this program and she can but say thanks the program watch பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா I thank God for 1000 times and thanks for you also on the team of your on the Thank you. I will also convey my team that she's so happy about this. But anyway, I think ஏன்னா வந்து சில டைம் நமக்கு வந்து என்னதான் வந்து குட்டா இருந்தாலும் சில இடத்துல வந்து நம்ம வந்து நோ அப்படிங்கறது போல்டா நோ சொல்ல கத்துக்கணும். கண்டிப்பா. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் டு டெல் பிரதீஷ் ப்ராப்ளம்ஸ்னு வந்துச்சுன்னா பிரதீஷ் அந்த இடத்துல வந்தா பிரச்சனை பஞ்சாயத்துல வந்து முடிக்க முடியாத இதே இல்ல டெஃபினட்டா வந்து சால்வ் பண்ணிடுவான். மேபி சாஃப்ட்டா நீங்க சொல்லி பார்த்துடலாம். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் கால் பண்றப்ப வந்து யூ கேன் டெல் வெரி வெரி கிளியர்லி அண்ட் வெரி நல்ல பாலிஷ்டாவே சொல்லி முடிக்கலாம். நீங்க என்ன இல்ல திஸ் இஸ் ஜஸ்ட் நாட் குட். அந்த ஹார்ட் தான் கடவுள் எனக்கு கொடுக்கல. அதுக்காக தான் தினம் ராமஜெயம் சொல்லிட்டு அந்த டைம் எழுதுறேன். கடவுளே. அவ எக்ஸாம் டைம்ஸ் எழுதும் போது வந்து அவ எக்ஸாம் நல்லா ஹிந்தில எல்லாம் கொஞ்சம் வீக்கா இருப்பா. அப்ப வந்து அந்த எக்ஸாம்ல எழுதணும்னு சொல்லிட்டு ராமஜெயம் அந்த நோட்ஸ்ல இருந்து எல்லாமே That's what I told you. You're a very sweet guy. அவ சிவ் பண்ண சிமிங்கா முதல் கொண்டு நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர்ல வந்து பின் பண்ணி வச்சிருப்பேன். சைல்ட்ஹுட் போட்டோ எல்லாமே என்கிட்ட இருக்கு. அது எல்லாமே அவ கையில போயிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அவ கையில போயிருக்கு. Radish, I can really understand நீங்க என்ன சொல்றீங்கன்னு. But I hope you can do this and actually all the best for you and Anisha. And as a friend நீங்க வந்து வினிஷா வந்து பேசி நல்லா அட்வைஸ் பண்ணிட்டு நீங்க லைஃப்ல கிளியரா நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருங்க. ஓகே ஸோ ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு கியூட் காலர் வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பையனா இருக்காரு அண்ட் வெரி so good and I wish him all the best for his life. ஓகே அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் யாரோ வெயிட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹாய் வாட்ஸ் யுவர் நேம்? ஹாய் ஐம் வினோத். கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். சொல்லுங்க வினோத், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் MBA கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்பா பிசினஸ் பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர். ஓகே வண்டர்ஃபுல். அப்புறம் சொல்லுங்க என்ன விஷயமா என்ன ஷேர் பண்ணதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலி ஐம் இன் ரிலேஷன்ஷிப் பாஸ்ட் 4 years ஒருத்தவங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரம் UG ஆக்சுவலி. ஓகே பட் என்ன ப்ராப்ளம்னா எல்லாமே ரிலேஷன்ஷிப் வைஸ் நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் ஆஃப்டர் 1 year அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தது எனக்கு தெரியும் ஆக்சுவலா. ஓகே நாட் தட் டீப் அந்த மாதிரி. ஓகே பட் ஆஃப்டர் 1 year ஐ கேம் டு நோ சம்திங். அவங்க அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலியமா கொஞ்சம் அந்த இதெல்லாம் எல்லாமே தெரிய வந்தது. என்ன தெரிய வந்தது வினோத்? அவங்க பாஸ்ட் என்ன சரி எப்படியும் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சொல்லுங்க. ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது வந்து ஆக்சுவலா எதுவுமே அவன் சொல்ல. she said I'm pure virgin அந்த மாதிரி. பட் ஐ கேம் டு நோ those things after 1 year. அப்போ எனக்கு அது ஒரு பெரிய மேட்டரா தெரியல. ஓகே நோ ப்ராப்ளம். நீ இத்தனை நாள் அவங்க சொன்னாங்க நீ வந்து ரொம்ப ஹர்ட் ஆக அதனாலதான் உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சிட்டேன் அப்படி இப்படின்னு. சரி ஓகே அப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே நோ ப்ராப்ளம் இனிமே எல்லாம் நல்லா இருந்தா ஓகே. பட் ஆஃப்டர் கப்புள் ஆஃப் இயர்ஸ் எனக்கு இப்போ அடிக்கடி அந்த தாட்ஸ் மைண்ட்ல அடிக்கடி வந்துட்டே இருக்கு. என்னால ரிலேஷன்ஷிப் ஃப்ரீயாவே இருக்க முடியல மேடம். அது அவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து யாருக்குமே தெரியாது ஆக்சுவலா. அது that's the problem. அது ஃபர்ஸ்ட் நான் ஏதோ இதுல அக்செப்ட். பட் இப்போ அடிக்கடி எனக்கு அந்த தாட்ஸ் வந்துட்டே இருக்கு. என்னடா இது எனக்கு எதுவுமே ஃப்ரீயாவே இருக்க முடியல. பட் வினோத், can I just ask you a question? நீங்க இன்னும் சின்சியரா லவ் பண்றீங்களா? Of course I do, ma'am. Okay. And can I ask you another frank question? Were you guys physically involved?
Partially. Okay. I mean, I can understand. Anyway, just we'll relax on that. Okay. But இப்ப வந்து off recentனா like how recent like you started feeling all this? Sorry mama, எனக்கு புரியல. எவ்வளவு ரீசன்ட்டா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ள? இது வந்து actually this feeling I'm getting it from past 1 year. I mean, அப்போ எனக்கு எதுவுமே தெரியல. அதாவது 3 வருஷத்துக்கு, அதாவது 4 வருஷம்னாப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். பட் அப்ப நீங்க வந்து ரிலாக்ஸ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ அந்த ப்ராப்ளம், அப்போ லவ், அப்போ அந்த பட்டர்ஃப்ளை அதுல வந்து அது ஒன்றும் பெருசா தெரியல. பட் எல்லாம் அந்த இதெல்லாம் ஃபேட் ஆகி ஜஸ்ட் லைக் தட் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஆரம்பிக்கும் போது இந்த ஆஃப்டர் 2-3 இயர்ஸ் லவர்ஸ்குள்ள வர ப்ராப்ளம் அந்த மாதிரி வரும்போது இது எனக்கு ஒரு எல்லாமே மைண்ட் ஒரு மாதிரி என்னடா இது ரிலேஷன்ஷிப் இது அப்படின்னு அடிக்கடி தோணும். சரி, ஐ வில் காம்ப்ரமைஸ் மை செல்ஃப். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஃபேட் ஆயிரும். கரெக்ட். நீங்க, நான் வந்து எது கரெக்ட்னு நான் சொல்றதை விட இப்போ உங்களோட லவ் கரெக்டா இல்ல அது உண்மையா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா this is temporarily you're feeling bad about it. ஏன்னா வந்து see, I don't want to say like in a very common general நான் சொல்ல விரும்பல. பட் இப்போ வந்து அப்பா அம்மா பார்த்தே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா கூட எந்த நம்பிக்கை நமக்கு? ஷூர், அது வேண்டாம். அப்படி இருக்கிறப்போ வந்து மேபி நீங்க இப்படி இருந்திருக்கா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டப்ப அவங்க ஜென்யூனா எஸ் அப்படின்னு உங்ககிட்ட ஒத்துக்கிட்டாங்க இல்லையா? ஒத்துக்கிட்டாங்க மேடம். இந்த ஜென்யூனிட்டி வந்து ஃபியூச்சர்ல மத்தவங்க கிட்ட கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பா தெரியல மேடம். தெரியல, எக்ஸாக்ட்லி. அண்ட் see, I'm just telling you, ஏன்னா லவ்ங்கிறது வந்து அது ஒரு கமிட்மெண்ட். அண்ட் கல்யாணம் ஆற வரைக்கும் we never know. அண்ட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் டிவோர்ஸ்லயும் லேண்ட் அப் பண்றாங்க. பட் நீங்க 4 வருஷமா சின்சியரா லவ் பண்றீங்க அப்படின்றப்போ வந்து ஐ திங்க் யூ ஷுட் ஜஸ்ட் டேக் அ ஸ்மால் பிரேக். மேபி ஒரு 1 week 10 days, ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் மைண்ட். அவங்க கிட்ட பேச வேணாம்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் டெல் ஹர் தட் ஐ வாண்ட் டு பிரேக், ஐ வாண்ட் டு ரிலாக்ஸ் ஃபார் சம் டைம் அப்படின்னு சொல்லி வேற விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு எதுக்கு ஜஸ்ட் கால் பண்ணனா, as a girl உங்களுக்கு தெரியும், நான் இப்போ சப்போஸ் என்னோட ப்ராப்ளம் இதுதான், இதனாலதான் நான் அவங்க கிட்ட சரியா இருக்க முடியல, அவங்க கிட்ட நான் எக்ஸ்பிரஸ் பண்றதா வேண்டாம்னு எனக்கு தெரியல. இல்ல, நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா லைக் அவங்களுக்கும் அது ஹர்ட் ஆகும். ஏன்னா வந்து அவங்க வந்து ஜென்யூனா எஸ்ன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் அந்த விஷயம் உங்க மைண்ட்ல, ஏன்னா மேபி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருந்து அவங்களுக்கும் அது வந்து அடிக்கடி ஞாபகம் வந்துச்சுன்னா கூட மேபி அவங்களும் உங்ககிட்ட இதே மாதிரி ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் இஃப் யூ ஃபீல் தட் யூ ஜென்யூன்லி நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா just tell her that you're feeling bad about it, but you cannot change the past, right? Yeah, exactly. What you're going to do, you cannot do anything about it. The only thing what you can do is either you should get relaxed, நீங்க ரிலாக்ஸ் ஆயிரணும் டோட்டலா. அப்படி இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா டேக் அ ஸ்மால் பிரேக். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து உங்களை நீங்களே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்க பாருங்க. I'll tell you, nothing is certain, yeah. But just that if you feel genuinely you love a person, and maybe இதுக்கப்புறமும் அவங்க வந்து கரெக்டா இருப்பாங்க, அவங்க கூட கரெக்டா இருப்பாங்க, and இந்த 4 வருஷம் கரெக்டா இருந்தாங்கன்னா I think there is no looking back. Sure, okay. Thank you for your tip. Yeah, and relax yourself, be clear, be happy. Yeah, sure. Yeah, and all the best for your future, Vinod. Thank you. God bless. Take care. Good night. All right. Vinod, ரொம்ப ஜென்யூனான பர்சனா இருக்கீங்க நீங்க. அண்ட் உண்மைதானுங்க, இது வந்து அவருக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீலிங் எவ்வளோ ஒரு அந்த இன்டிமேட்டான ஒரு ஃபீலிங் அது. அண்ட் அந்த பொண்ணு மேலேயும் எனக்கு எந்த தப்பு இருக்கிற மாதிரியும் தெரியல. ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டோன்னே இல்லை அப்படின்னு போய் சொல்லலாம். இல்லை அந்த மாதிரி எதுவுமே நடக்கலைன்னு கூட சாதிக்கலாம். எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது இல்லைங்க. ஸோ எப்போவுமே வந்து ஜென்யூனாக இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள வந்து ஜென்யூனாக இருந்தாங்கன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது பெட்டர். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். உங்கள் பேருமா? என் பேர் சிந்து, நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். சுந்தரியா? சிந்து. சொல்லுங்க சிந்து, இப்பதான் அப்படி வந்தீங்க சிந்து அப்படின்ட்டு. சொல்லுங்க சிந்து, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். சரிம்மா, எத்தனை வருஷம் ஆச்சுமா கல்யாணம் ஆகி? எனக்கு வந்து 5 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. ஓகே ஓகே ஓகே. எத்தனை பசங்க? இல்ல, எனக்கு குழந்தை இல்லை. இப்ப எனக்கு அதுதான் ப்ராப்ளமே. சரிம்மா, டாக்டர் கிட்ட போய் பாத்தீங்களா? டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம். அவங்க வந்து என் ஹஸ்பண்ட்க்கு தான் ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால வந்து இதையும் நீங்க லேட் பண்ணக்கூடாது, டெஸ்ட் பேபி மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுக்கு நீங்க வீட்ல என்ன பேசி முடிவு எடுத்திருக்கீங்க?
அதுக்கு வந்து எங்க எங்க சைடு எங்க அப்பா அம்மா அவங்களாம் ஒத்துக்குறாங்க. ஆனா என் ஹஸ்பண்டோட சைடு வந்து என் ஹஸ்பண்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வீட்லயும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப என்னங்க பண்ண முடியும்? டாக்டரே ரொம்ப கிளியரா அந்த மாதிரி சொல்லிட்டாங்களே. ஆமா, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பாவும் அம்மாவும் வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஏன்னா என் சிஸ்டர் வந்து 4 years முன்னாடி இறந்துட்டா. நாங்க வந்து 2 பேர் தான், நானும் என் சிஸ்டரும் 2 பேர் தான். இறந்துட்டதுனால அவங்க வந்து சீக்கிரத்துல ஒரு குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது வந்து இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது என் ஹஸ்பண்டுக்கு. அவங்க வந்து அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சு, எனக்கு உன்னைய கல்யாணம் பண்ணி வச்சு உன் லைஃபே வந்து வேஸ்டா போயிடுச்சு, நீ வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி இருந்தா யாரெல்லாம் ஒரு குழந்தை பிறந்திருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியல, அப்பா மேலேயும் தப்பு சொல்ல முடியல. அதனால ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இது இவங்க என்ன சொல்றாங்க, நான் பார்ப்பேன், இல்லைன்னா நான் உன்னை கூட்டிட்டு வந்துருவேன், நான் அவங்களுக்கு எப்ப தோணுதோ அப்போ உன்னை கூட்டிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டாக்டர் வந்து லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா, லேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு வந்து இப்ப 24 ஆகுது. 24 தானே, அதுக்கே லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இல்ல, அவங்களுக்கு வந்து 34 ஆகுது. ஓகே 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 34. அப்படி மேரேஜ் வந்து ரொம்ப சொந்தம், ரொம்ப நெருங்கின சொந்தம் அப்படிங்கறதுனால ஏஜ பார்க்கல. ஓகே, 10 வயசு வித்தியாசத்துல பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, 10 வயசு வித்தியாசத்துல பண்ணிருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டான பர்சனா தான் இருப்பாங்க. எப்பவுமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா, அந்த ஒரு ஏஜ் டிஃபரன்ஸே இருக்காது. சரி. அப்போ நீங்க வந்து சொல்ல வேண்டியது தானே, மேபி வந்து சில டைம் பேசி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டியது தானே அவரை? அப்படிதான் நான் வந்து அதுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ மைண்ட். ஏன்னா அவங்க வந்து இப்ப டிரைவிங் லைன்ல இருக்கிறதுனால எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு ப்ரெஷராவே இருக்கும், மைண்ட்ல டென்ஷனாவே இருப்பாங்க. ஓகே. அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸும் ஜாஸ்தி இருக்கிறது கூட பிசிக்கல் ப்ராப்ளத்துக்கு ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஆமா கண்டிப்பா. ரொம்ப அந்த டைத்துல அந்த ஜாப்ல இருக்கும்போது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனா இருப்பாங்க. ஃப்ரீயா இருக்கும்போது நான் சொல்லி பார்ப்பேன். ஓகே. அது வந்து என்ன சொல்றாங்க, டெஸ்ட் பேபிலாம் வேணாம், எனக்கு என்னோட பிளட்லயே வந்து எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா வேற ஒருத்தவங்களோட இதை எடுத்துதான் ஸ்போன்ஸ் எடுத்துதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. வேணாம், அதுக்கு நம்ம குழந்தை இல்லாம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எங்க அப்பா அம்மாவோட ஃபீலிங்ஸ் வந்து யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரி, அவங்க வீட்டுல ஒரு உயிர் போயிடுச்சு, இன்னொரு உயிர் வரணும்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு குழந்தை இப்போ இந்த மாதிரி இருக்கட்டும், அடுத்த குழந்தை தன்னால பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, அது வந்து நீங்க இப்போ உங்களை நீங்க வந்து 2 பேருக்கும் நடுவுல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க இல்லையா? ஏன்னா வந்து உங்க வீட்டுல சைடு கேட்கறதா இவங்க சைடு கேட்கறதா அப்படின்ட்டு. பட் எனக்கு வந்து டாக்டர்ஸ் இவ்வளவு கிளியரா சொல்றப்போ உங்க வீட்டுல சொல்லி புரிய வைக்கிறது தான் கரெக்டுன்னு தோணுதுமா. ஏன்னா வந்து ஏஜ் டிஃபரன்ஸ் வேற இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க பாருங்க, நீங்க கன்வின்ஸ் பண்ண பாருங்க. அண்ட் எதுவா இருந்தாலும் வந்து ஒரு நல்ல டிசிஷன் நீங்களும் எடுங்க. அண்ட் ஓகேம்மா, நீங்க வந்து எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்ல பாசிட்டிவா உங்களுக்கு நடக்கும். ஆல் தி பெஸ்ட், டேக் கேர். ஓகே, இந்த மாதிரி டெஸ்ட் டியூப் பேபிஸ் வந்து வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னு டாக்டர் இவ்வளோ கிளியரா சொன்னக்கப்புறம் என்னங்க பண்ண முடியும்? அண்ட் இவங்க சொல்றது ரொம்ப நியாயமா இருக்கு இல்லையா? ஏன்னா அவங்க அப்பா அம்மா அண்ட் அவங்களோட சொந்தம் யாரோ இறந்துருக்காங்க சிஸ்டர். ஸோ அது வந்து அவங்க குடும்பத்துல ஒரு புது உயிர் வரணும் அப்படிங்கிறது நியாயமான ஒரு விஷயமா எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுக்கணும். அண்ட் கண்டிப்பா வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம். இப்போ டெஸ்ட் டியூப் பேபிஸ் எல்லாம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் டியூப் பேபிஸ் வந்து பண்றாங்க. அது ஒரு காலத்துல வந்து ஸ்டிக்மா, அப்புறம் வந்து தப்பு அப்படின்னு பார்த்தாங்க. பட் இப்போ அப்படி இல்லைங்க. ஸோ நிறைய மாறிட்டு இருக்கு. அண்ட் எல்லாரோட மென்டாலிட்டி மாறினாலும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறைய அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், இந்த லவ் பண்ணி அண்ட் சில பேர் தப்பு பண்ணி அதை வந்து அபார்ஷன் பண்ணி ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கு. அண்ட் பிள்ளை இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். உங்க பேருங்க? பாரத். சொல்லுங்க பாரத், எங்கன்னு கால் பண்றீங்க? புதுக்கோட்டையில இருந்து. சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? +2 படிச்சிட்டு இருக்கேன். +2 படிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே. என்ன பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது, நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிச்சிட்டு இருக்கேன். நல்லா படிச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே, வெரி குட். அப்புறம் ஸ்கூல் என்ன கோ எஜுகேஷனா இல்ல வந்து பசங்களோட ஸ்கூல் தானா? கோயட் தான். கோயட் தான், சூப்பர். ஓகே,
சோ என்ன ஏதாவது லவ்வா இல்லையா? நல்ல பிள்ளையா படிச்சிட்டு இருக்கீங்களா? நான் வந்து சரண் மீனாட்சியோட ஒன் ஆஃப் த ஃபேன். என்ன தம்பி? சரண் மீனாட்சி. ஓகே ஓகே, பாக்குறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஸோ வந்து நல்லா படிங்க, 12th ஸ்டாண்டர்ட் வந்து நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. அண்ட் வந்து இந்த மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ வந்து நல்லா படிங்க அண்ட் மார்க் வாங்குங்க. உட்காந்து வந்து டிவி சீரியல்ஸ் பார்த்துட்டு இருக்காதுங்க சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் எனிவே நல்லா படிங்க. ஓகே, ஸோ நான் டெஸ்ட் டியூப் பேபிஸ் பற்றி பேசிட்டு இருந்தேங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரும் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க குழந்தைங்க இல்லாமல். அந்த தயவு செஞ்சு இந்த இந்த அபார்ஷன்ஸ் அது இதுன்னு இல்லாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் ஒரு உயிரை வந்து ஏங்க தேவையில்லாமல் நம்ம வேஸ்ட் பண்ணணும் இல்லாமல் நிறைய பேர் கவலைப்படுறாங்க. ஸோ எத்தனை ஹாஸ்பிட்டலில் வந்து எத்தனை கப்புள்ஸ் க்யூவில் நிற்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம லைஃப் வந்து இப்போ அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம எல்லாத்துலேயுமே வந்து ஏதாவது ஒரு கலப்படம் இருக்குது, ஏதாவது ஒரு பொல்யூஷன் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் மீறி நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான உலகம் நம்மளை சுற்றி இருக்கணும்னா நிறைய விஷயம் நமக்குள்ளே நம்ம மாற்றிக்கணுங்க. அண்ட் பாசிட்டிவான எனர்ஜி மட்டுமே நம்மளை சுற்றி எப்போவுமே இருக்கணும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் உங்கள் எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நான் நினைக்கிறேன் உங்களோட ப்ராப்ளம்ஸை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணுறேன்னு, பட் எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் அண்ட் ஐ ஆல்வேஸ் கீப் ட்ரைங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம் இந்த வாரம் உங்களை மீட் பண்ணது. நெக்ஸ்ட் ஃப்ரைடே 9 to 10 மறக்காதீங்க, கால் பண்ணுங்கள். chat with Ramya. Good night friends, take care.